ப்ளம் கேக்ஸ் ரெடி பண்ணிடலாமாங்க. நான் கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ஆல்ரெடி ஆர்டர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நமக்கு 2 kg கிட்ட ஆர்டர் இருந்தது, அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெடி பண்ணியிருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆரஞ்சு ஜூஸ் சோக்கிங் போட்டாச்சு. ஆல்ரெடி சோக் பண்ணியிருந்த ஃப்ரூட்ஸில் இந்த பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆரஞ்சு ஜூஸ் சோக் பண்ணி பண்ணுறதுனால ப்ளம் கேக்ஸ் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ரிச் அண்ட் மாய்ஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் யூஸ் பண்ணுறது கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஹோம்மேட் கேரமல் யூஸ் பண்ணி தான் ப்ளம் கேக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கிஃப்டிங்க்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு லாஸ்ட் டைமே வந்து சின்ன பேக்கிங் அவைலபிளாக இருக்கான்னு நிறைய என்கொயரிஸ் இருந்தனால இந்த டைம் 100 கிராம்லேருந்தே உங்களுக்கு பேக்கிங் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பல்காக வாங்குறீங்கன்னா 100 கிராம் பேக்கிங்லேருந்தே வாங்கிக்கலாம். நீங்கள் எங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னாலும் ப்ரௌனிஸ் கொரியர் பண்ணுற மாதிரியே ப்ளம் கேக்ஸும் நம்ம கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிஎம் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து ப்ரீமியம் பேக்கேஜிங்கில் வேணும், கிஃப்டிங்க்கு நல்ல பேக்கிங் வந்து ரிச்சாக இருக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங்கில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்கள் பட்ஜெட்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஎம் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.